என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னப்பதான் அவர் இறந்தாரு. ஸோ பிளட் வந்து உங்களை நிர்ணயிக்கவே முடியாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். born again கிறிஸ்டியன் அவன் யாருன்னா தேவகுமாரனாய் பிறந்திருக்கிறார்கள். பைபிள் சொல்லி இவர்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல. ஹலோ, எல்லாமே பிளட்ல தான் ஜீவன் இருக்கு. வியாதிகள் பிளட்ல தான் வருது. எல்லாமே பிளட் பேஸ்டாக தான் இருக்கு. உங்களுக்கு வியாதினா உடனே பிளட்டை தான் டெஸ்ட் பண்றாங்க. எல்லாமே பிளட்ல தான் இருக்கு. ஆனா நம்ம உசுறு பிளட்ல இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட கடைசி சொட்டு ரத்தமும் வந்த பிறகும் அவர் ஜீவன் இருந்தது. ஏனென்றால் நம்ம எல்லாருடைய ஜீவனும் ரத்தத்தில் ஆவியில் இருக்கு. என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னப்பதான் அவர் இறந்தாரு. ஸோ பிளட் வந்து உங்களை நிர்ணயிக்கவே முடியாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஒரு தடவை ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, கையை தட்டி. நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன். இந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள ரெஃப்ரெஷ் பண்ணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆணி அடிக்கிறதுக்கு தான் தேவன் சபையும் ஊழியக்காரன் கொடுத்துருக்கிறார். தீர்க்கதரிசிகள் ஜனங்களுடைய எண்ணங்களை என்ன செஞ்சாங்க? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அற்புதங்கள் ஜனங்களுடைய எண்ணங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒண்ணுமே நடக்காது, நடக்கவே முடியாதுன்னு நினைச்சு வந்து உட்காருவீங்களே, போகும்போது ஈஸியா நடந்துட்டான்னு போறீங்களே, இடையில நடந்தது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரி, அன்புக்குரியவர்களே, இந்த டிரான்ஸ்பிகரேஷன் வேர்ட் ஆஃப் காட் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தேவனுடைய புயம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்?